தமிழ் ஆஸ்பிரன்ஸும் சரி, அதே நேரத்தில் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸும் ரெண்டு பேருமே இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய 6 யூனிட்டையும் சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒவ்வொரு லெசன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும். போர்ட்லயே இருக்கும், ஸ்கிரீன்லயே உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் மொத்த பாலிட்டி. Welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So in the video is an announcement video for Score 100 series. So இதுல வந்து முழுக்க தமிழ் ஆஸ்பிரன்ஸும் சரி, அதே நேரத்தில் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸும் ரெண்டு பேருமே இந்த வீடியோ வந்து நீங்க வந்து பார்க்கலாம். பிகாஸ் இந்த கிளாஸஸ் ஃபுல்லாவே பைலிங்குவலா வந்து போகுது. ஸோ இதுல எப்படி சார் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க ஜிஎஸ்ன்னு கேட்டா, நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய 6 யூனிட்டையும் சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒவ்வொரு லெசன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல இருக்கும். இப்போ மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு முதல் வீடியோ, மண்டே, அதுக்கடுத்து வெனஸ்டே, அதுக்கப்புறமா ஃப்ரைடே. இந்த 3 நாள் தான் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மார்ச் 3 நம்ம வந்து பாலிட்டியில் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். பிஃபோர் எக்ஸாம் மேக்ஸிமம் குரூப் 2க்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பிகாஸ் இது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ இதை யாரெல்லாம் ஃபாலோ அப் பண்ணிட்டு வரீங்களோ உங்களுக்கு அது ரொம்ப 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 வரக்கூடிய 2025 உங்களுக்கான எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கோர் 100 சீரீஸ் பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்திய ஆட்சியல், அதாவது இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். குரூப் 1க்கு 40 கொஸ்டின், குரூப் 2க்கு வந்துட்டு 20 கொஸ்டின், குரூப் 2க்கு வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த 40 கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பாக இருக்கட்டும், அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பு முக்கிய கூறுகள்னு ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ஸ்கூல் புக்கை வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து இந்த கிளாஸஸில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக, எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சார் நான் தமிழ் மீடியம் எனக்கு இது கரெக்டாக வருமானா, கண்டிப்பாக கரெக்டாக வரும் சார். இங்கிலீஷ் மீடியம் கரெக்டாக வரும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, பொது தமிழ் எடுத்து படிக்கிறதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிறீங்க. உங்களுக்கும் இது கரெக்டாக வரும். ஸோ கிளாஸஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடாக, இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து உங்களுக்காக இந்த வருஷம் நான் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்காக நான் வந்து இந்த கோர்சஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளாஸஸை வந்து நல்லா டீப்பாக கவனித்து நோட்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு நோட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுத்துட்டு அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணணும். சார் இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா, இது உங்களோட படிப்புக்கு வந்துட்டு எக்ஸாமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா பாருங்கள், இந்த பாலிட்டி சீரீஸில் மட்டுமே உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ்லேயே நடத்திடுவேன். அதாவது போர்ட்லேயே இருக்கும், ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் மொத்த பாலிட்டி. அது போக நான் நடத்த நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்ட்டு வரும். ஸோ மொத்தமாக ஒரு 3000 பாயிண்ட்ஸாவது உங்களுக்கு வரும். இந்த 3000 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 20 கேள்வி வருது, 40 கேள்வி வருதுன்னா இந்த இதில் இருந்தே உங்களுக்கு மினிமம் பாதி வந்துடலாம். அதாவது எப்படின்னா இப்போ 20 கேள்வி ஒரு 15 கேள்வி இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம கிளாஸஸை ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும். செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை அப்பப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் சார் இப்போ நீங்கள் ஜிஎஸ் ஓகே, அப்போ இங்கிலீஷ் என்ன சார் ஆச்சு, நம்ம ரொம்ப நாளாக இங்கிலீஷ் தான் உங்ககிட்ட ஃபாலோ பண்ணுறோன்னா, இங்கிலீஷ் இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப R&D ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இது மூணுக்குமே வந்துட்டு பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸை வந்துட்டு ஜஸ்ட் சாம்பியன் பேட்ச் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த வாட்டி நீங்கள் இங்கிலீஷ் மேக்ஸ் இது வந்து என்னோட ஃபுல் மென்டார்ஷிப்பில் நீங்கள் இருப்பீங்க. இங்கிலீஷு, மேக்ஸ், ரீசனிங், இது போக ஜிஎஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா, வரக்கூடிய இந்த எக்ஸாமை நீங்கள் 100% என்னோட மென்டார்ஷிப்பில் உங்களை
என்ன பண்ண வைப்பேன், கண்டிப்பாக கிளியர் பண்ண வச்சிருவேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ. அண்ட் அட் த சேம் டைம் யாரெல்லாம் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், என்ரோல் பண்ண சொல்லுங்கள் if the classes were worthful. So all the very best, and also don't forget to share the video and also subscribe to Ustadian Academy. Thank you.